நானும் இன்வெஸ்டிகேஷனுக்காகன்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வக்கீல்கிட்ட பேசுனதை நீ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற? ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சுங்கன்னு சொன்னால், சார் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஃபண்டு வாங்கி தரதா வக்கீல் வேலை? இந்த பெண்ணு வந்து மிரட்டலுக்கு அஞ்சாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தீருவேன் என்று உறுதியாக நின்றதன் காரணமாக அந்த பெண்ணின் விவரங்களையும் இந்த புகாரையும் பொதுவெளியில் வெளியிட்டு இந்த பெண்ணை அச்சுறுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்கு தொடர்பாக வந்து அந்த பெண்ணோட வழக்கறிஞர் வந்து பல தகவல்கள் அதாவது வெளியே தெரியாத தகவல்கள்லாம் சொன்னாங்க. இப்போ எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அது உயர்நீதிமன்றத்தால் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு சின்ன டீம்னு வச்சுங்களேன். அந்த டீமில் சுதந்திரமாக செயல்படுவார்கள் காவல்துறை அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இருந்த பெண் காவல் உயரதிகாரிகளே அந்த வழக்கறிஞருக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அவரை மிரட்டியிருக்காங்க, ஒருமையில் பேசியிருக்காங்க. உன்னை என்ன பண்ணுற மாதிரி, உனக்குலாம் எதுக்கு இந்த வேலை, உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில் பட்டன் போடு அப்படின்னு சொல்லி ஃபோனில் இருக்க டம்ப் எடுத்திருக்காங்க. குறிப்பாக அட்டார்னி கிளையண்ட் ப்ரிவிலேஜ். அந்த பெண் தன்னுடைய வழக்கறிஞர் என்ற முறையில் அவரிடம் பேசுவது, சொல்லுவது, எழுதுவது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். அட்டார்னி கிளையண்ட் ப்ரிவிலேஜ் இருக்கு. யூ ஆர் நாட் சப்போஸ் டு நோ வாட் தே டாக்ட். காவல்துறையினருக்கே தெரியக்கூடாது, யாருமே தெரிஞ்சக்கூடாது. நான் என் வக்கீல்கிட்ட சார் நான் கொலை பண்ணிட்டேன் என்னை காப்பாற்றுங்கன்னு கூட போய் சொல்லுவேன். வக்கீல் போய் சார் அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் வேலை போய்டும். புரியுதா சார்? அவர் என்கிட்ட நேற்று ப்ரீஃபிங் வந்தார், வரும்போது நான் தான் கொலை பண்ணேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாருன்ட்டு சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா பார் கவுன்சிலில் நீங்கள் வழக்கறிஞராக வேலை செய்ய முடியாது. உலகம் பூரா அது. நான் மறந்துட்டேன், அப்பவும் எனக்கு தோணல, இப்போ பேசும்போது தான் தோணுது. அட்டார்னி கிளையண்ட் ப்ரிவிலேஜ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு நோ. நானும் இன்வெஸ்டிகேஷனுக்காகன்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வக்கீல்கிட்ட பேசுனதை நீ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற? இன்னொன்று சார், அது வந்து அந்த பொண்ணோட பிரைவசி நோன்ற மாதிரி அந்த வழக்கறிஞரோட பிரைவசியை நோன்றது, அந்த பெண்ணோட பிரைவசியை நோன்றது. 1000 பேசியிருக்கோம் அந்த பொண்ணு. எல்லாத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்டவங்க அவங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதுக்கு சமம் தான் இது. இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஃபாரின்ல இருக்க படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அங்கே வர ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இங்கேயும் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. சிஸ்டம்னா சட்டம் கரெக்டாக இருக்குது. ஃபாரினில் இருக்கிற மாடலில் தான் நமது சட்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக தான் அந்த 1981 நம்பர் சொன்னார், ஹெல்ப்லைனு. அந்த ஹெல்ப்லைனுன்றது பேரே ஹெல்ப்லைனு. உடனடியாக உதவி செய்திருக்க வேண்டும். எங்கெங்கே இன்சிடென்ட் நடந்துச்சு, வில் சென்ட் 2 கவுன்சிலர்ஸ். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சுங்கன்னு சொன்னால், சார் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஃபண்டு வாங்கி தரதா வக்கீல் வேலை? இப்படி பேசலாமா ஃபஸ்ட்டு? அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்னென்னா, இப்போ ஞானசேகரன் அப்படின்றவர் திமுகவோட அனுதாபி, அதுக்கப்புறமா அந்த ஒரு சார்ன்றவர் இன்வால்மெண்ட், இதெல்லாம் வந்து அப்புறம் போக போக தான் தெரிய வரும்னு வைங்களேன். பட் முதல்ல போகும்போதே ஒரு உதவி தானே, அந்த பெண்ணுக்கான உதவியே ஏன் சார் மறுக்கப்படுது? அதுலேயே என்ன சார் சிக்கல்? நான் அது வந்து இவர்களுக்கு தாங்கள் செய்யும் பணி என்ன என்ற சென்சிட்டிவிட்டி இந்த ஹெல்ப்லைனில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பின்னாடி பேசுவோம். இப்போ இதுக்கு வருவோம். இப்போது அந்த வழக்கறிஞர் இல்லை என்றால் இந்த விஷயம் காவல் நிலையம் வரை சென்று புகாராக ஆயிருக்காது. கரெக்டுங்களா? காவல்துறையோட நோக்கம் என்னவாக இருந்ததென்றால், எப்படியாவது மிரட்டி இந்த பெண்ணை புகாரை வாபஸ் வாங்க வைக்க வேண்டும். இந்த பெண்ணு வந்து மிரட்டலுக்கு அஞ்சாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தீருவேன் என்று உறுதியாக நின்றதன் காரணமாக அந்த பெண்ணின் விவரங்களையும் இந்த புகாரையும் பொதுவெளியில் வெளியிட்டு இந்த பெண்ணை அச்சுறுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள். முடியாமல் வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் காரணமாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டி வந்தது. அப்போது அந்த சிறப்பு புலனாய்வு குழு இவர் ஏன் அப்ஜெக்ட் பண்ணலன்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நீங்கள் இந்த இது நீ சட்டப்பட்டன் போடல, ஒழுங்காக உட்காரலன்னு சொல்கிறத தனியாக வச்சுருங்க. உன் ஃபோனை கூட நீங்கள் எப்படிமா கேட்கலாம்? 1000 பேசுவேன் நான் என் கிளைண்ட்டு கூட, உன்ட்ட ஏன் சொல்லணும்? இப்படி தான் கேட்டிருக்கணும். இவர் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல சார். ஒரே ஒரு அத்துமீறல் நடந்திருந்தா இதில் பரவாயில்ல சார். பார்க்குறது எல்லாமே அத்துமீறலாக இருக்கும்போது இப்போது இதோட நோக்கத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சார் தீர்ப்பு வந்துருச்சு, ஒரு அட்லீஸ்ட் ஞானசேகரன் குற்றவாளின்ற ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ மன அழுத்தமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் இதில் நியாயம் கிடச்சிச்சுன்ற திருப்தி எனக்கு வரவில்லை. எனக்கு ஞானசேகரன் இஸ் அ கிரிமினல், ஹீஸ் அ கான்விக்ட். அவனை தண்டிக்கிறதுல தெர் இஸ் நோ சாம். நான் சொன்னது போல் இது ஒரு ராக்கெட்டுன்னு சொல்கிறேன்ல. 10 பேர் சேர்ந்து ஒரு தப்பை இதை ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாலதி. புரிஞ்சுக்குங்க நீங்கள். 10 பேர் இதே வேலையாக இருக்காங்க. 22 ஒரு சம்பவம் நடந்துச்சா?
அதற்கு முன்பு பல சம்பவங்கள் நடந்திருக்குன்றதை நான் ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஆள் அதை பண்ணியிருக்க முடியும்? அப்போ தொடர்ந்து சீரீஸ் ஆஃப் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பெண்ணு வந்து ஃபோனில் பேசினா, ஒரு சாருக்கிட்ட பேசினான்னு சொல்லும்போது சாரே இல்லைன்றதை நிறுவுறதுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஏன் வேலை செய்யுது? ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்போ உயர்நீதிமன்றம் இது என்னென்ன இன்சிடென்ட் இருக்கோ எல்லாத்தையும் விசாரிங்கன்னு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஒரு உத்தரவு போடுது. அதை விசாரிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வுக்குள்ள என்ன சட்டப்பட்டம் இது உங்களுக்கு எதுக்கு இந்த போலீஸ் இந்த பிஹேவியர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை டெரரைஸ் பண்ணுறதுக்கு, அச்சுறுத்துறதுக்கு. புரியுதா? ஏன்னா ஒரு அதிகாரிகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, சட்டப்பட்டம் ஒழுங்காக போடல நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நிலை குலைவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாதங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்க. இதுக்கு தான் அந்த வேலை. ஒரு இன்ஸ்பெக்டரை விட்டு அந்த மாதிரி இந்த ஆளை போட்டு மிரட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்னேகப்பிரியான்ற ஒரு எஸ்பி நினைக்கிறேன், அவங்க வந்து சரி நீங்கள் இதை ஒன்றும் பெருசுப்படுத்தாது, ஜமால் ஃபோனை கொடுத்துருங்க, ஜமால்னு நினைக்கிறேன், ஜமால் ஃபோனை கொடுத்துருங்க, அவங்க சமாதானப்படுத்தினது ஸ்னேகப்பிரியா ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்றாரு. ஸோ ஃபோனை வாங்குறது இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இவங்க ஃபோனு, இவர் திரு வழக்கறிஞரோட ஃபோனு, பத்திரிகையாளரோட ஃபோனு, இதையெல்லாம் வாங்க வேண்டும் என்பதில் இவர்கள் கவனம் செலுத்தியதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று இப்போது எனக்கு மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், யார் அந்த சார் என்றது இவர்களில் யாருக்காவது தெரிந்திருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். வேற நோக்கம் இல்லை. லுக், நான் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், ஓகே, லியோ தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வழக்கறிஞர். சார் என்ன சார் நடந்துச்சு அன்றைக்கி சொல்லுங்கன்னா, என்ன பண்ணணும், நான் இன்வெஸ்டிகேட்டராக என்ன பண்ணணும்னா இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் போடணும். லியோ சொல்லுவார், சார் நைட்டு இத்தனை மணிக்கு இந்த புள்ள ஃபோன் பண்ணிச்சு, பயந்துருச்சு, நான் தான் நைட்டு பூரா ஏமா இதுக்கு ஃபோன் பண்ணுமான்னு நான் சொன்னேன், இதுக்கு ஃபோன் பண்ணுமா. இது ஸ்டேட்மெண்ட்டு. இவரை விட்னஸாக சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை. இவ்வளோதான். எனக்கு ஃபோன் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதிகபட்சம் திருப்திப்படுத்துறதுக்காக சார் ஃபோனை காட்டுங்கன்றது கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அவரோட ஃபோனை நீங்கள் எவிடன்ஸாக கோர்ட்டில் போட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம்னா, இவர் அஃபெண்டர் கிடையாது, இவர் பெண்ணோட வழக்கறிஞர். அஃபெண்டர் ஒருத்தன் இருக்கான், அவன் பிடிச்சிட்டான். அவன் அந்த அஃபென்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் நான் இவரோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்க போகிறேன். அதுக்கு இவரோட ஃபோன் வேண்டியது இல்லைல்ல. இவரோட ஃபோனை வாங்கி ஏன் டம்ப் எடுக்கிறீங்க? அப்போது அந்த பொண்ணு சார் அந்த சாருன்னு பேர் ஏதாவது டைப் பண்ணி அந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்கலாம்ல. அவன் பேசும்போது சாருன்றத ரமேஷ் சார் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த ரமேஷ் சார் பேர் அதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறது சிறப்பு புலனாய்வு குழுவின் நோக்கமாக இருந்தால் பத்திரிகையோட ஃபோனை ஏன் வாங்கினீங்க? சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சிசிடிவிஎஸ்ல அந்த டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொன்னார் டிஷ்யூம் அதிகாரி, அந்த டெக்னிக்கல் கிளிச்சை விசாரின்னு சொல்லுச்சுல்ல. டெக்னிக்கல் கிளிச்சை விசாரிக்கிறதுல ஏன் 5 மாதங்களாக எந்த முன்னேற்றமும் இல்லை? அதுக்கு ஒரு அருண் சொன்னார்ல, கோட்டுப்புறத்தில் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு சொன்னார்ல, என்னையாச்சு அது? பத்திரிகையாளர் ஃபோனை 5 ஃபோனை பிடுங்குனீங்க, உயர்நீதிமன்றம் இந்த ஃபோனை பிடுங்குற வேலையை வச்சுக்காதுன்னு சொன்ன உடனே அது அப்படியே ஏன் அது நின்று விட்டது? அப்போ இந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டது வேண்டுமென்றே வெளியிடப்பட்டதுன்ற முடிவுக்கு தானே இப்போ நம்ம வர முடியும். இல்லை அது கிளிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ தான் தெரிய வருது. அப்போ வந்து கிளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் அது வேண்டுமென்றே வெளியிடப்பட்டது. அவர் கிளிச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசனை சொன்னார். அதாவது அருணுக்கெல்லாம் எதிரில் இருக்கிறவன் பூரா, இதை பார்க்குறவன் பூரா முட்டாள்ன்ற ஒரு எண்ணம். இந்த சம்பவம் நடந்தது டிசம்பராப்பா? டிசம்பர் 24 டிசம்பர். அருண் வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது அந்த டெக்னிக்கல் கிளிச்சு ஏன் ஏற்பட்டது என்று ஒரு காரணத்தை சொன்னார். பழைய ஐபிசி சிஆர்பிசிலேருந்து புதிய பாரதிய நியாய சகிதாவுக்கு மாறும்போது டெக்னிக்கல் கிளிச்சு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம். புது சட்டம் எப்போ வந்துச்சு? அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி 1/7/2024 கரெக்டா? 6 மாதமாவா டெக்னிக்கல் கிளிச்சு? அப்போ அருண் வந்து இந்த சட்டத்திலேருந்து இந்த சட்டத்துக்கு மாறினதுனால் ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாருன்னா, ஏன் அப்படி ஒரு பொய்யான காரணத்தை அருண் சொல்ல வேண்டும்? அதுதான் நீதிமன்றம் கூட கேட்டாங்க. அப்பனா இந்த 6 மாசத்துக்குள்ள வேற என்னென்ன எஃப்ஐஆர்லாம் லீக் ஆச்சு காட்டுங்க. காட்டுங்க சார். முக்கியமான கேள்வி, ஏன் இது லீக் ஆகுது? சார் அது லீக் ஆகிறத தாண்டி அது வந்து மீடியாவுக்கு வருது, ஓகேங்களா? மீடியாவில் வந்து இந்த மாதிரியான லைக் வன்புணர்வு வழக்கோட எஃப்ஐஆர்லாம் வெளியிட மாட்டாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி தான் வந்து அதை வெளியிடுவாங்க. அப்போ யார் சொல்லி வெளியிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இப்போ எனக்கு தெரியும், ஓகேங்களா, இந்த மாதிரி கேஸில் வந்து லைக் ஒருத்தவங்களோட பெயரையோ முகத்தையோ அவங்களோட ஃபோன் நம்பரையோ எதையுமே வெளியிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட ஃபோனு பேர் இருக்குது, நம்பர் இருக்குது, என்ன படிக்கிறாங்க எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை ஒருத்தவங்க வெளியிடுறாங்கன்னா ப்ரெஷராக இருந்திருக்கும்ல ஊடகத்துக்கு. என்ன ப்ரெஷர்? லைக் யாரோ ஒரு அதிகாரி இதை கண்டிப்பாக போடுங்க.
தீஸ் திங்ஸ் ஆர் சென்சேஷனல். ஒன்ஸ் கிடச்சிருச்சுன்னா அன்றைக்கி இந்த நியூஸ் இருக்கிற பரபரப்புக்கு 10 பேருக்கு சில பேரெல்லாம் பார்த்தேன்னா 10 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணி முடிச்சுட்டு தான் ஓய்வாங்க. இல்லை மீடியாவில் வந்து சொல்கிறேன் நான். சரி, மீடியாவில் வந்தால் பிக்கப் பண்ணிடும் ஆகிடும்பா. இது யார் போடணும்னு இதெல்லாம் இந்த மாதிரியான மேட்ரு மீடியாவில் இருக்க உனக்கு தெரியாதா? இதெல்லாம் யாரும் போட்டு புஷ் பண்ணி இதை போடுங்கன்ட்டு சொல்கிறதுக்கான தேவையில்லை. இது வந்துச்சுன்னா இந்த மேட்ரு பாலியல் மேட்ரு அவ்வளோதான், எடுத்து மீடியா பிக்கப் பண்ணிட்டோம். லீக் ஏன்றதான் சிக்கல் இதில், அதுதான் ப்ரூவ் பண்ணும். ஸோ டெலிபரேட்டாக இது லீக் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக பார்த்ததுனால சபீர் அவர்கள் புரியல. சொன்னாரு பெண் கிட்ட இருந்து, சாரி அந்த நிறுவனத்தோட பேர் சொல்லலை, இந்த மாதிரி அந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்தது, அதோட நம்பர் கிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்ததுன்னு சொல்லிட்டு, அதுவும் டெலிபரேட்டாக பண்ணப்பட்டிருக்கலாம். நீங்கள் இதை ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் மாலதி, உங்களுக்கு புரிஞ்சிடும் மாலதி. கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, 100க்கு வந்துட்டாங்க. ஸ்டேஷன்லேருந்து அந்த கோமதி ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் சொன்னார், அவங்க 2 கான்ஸ்டபிளை அனுப்புகிறாங்க. சார் எக்ஸாமு யூனிஃபார்ம் போட்ட ஆளுங்களை மேல் கான்ஸ்டபிளை அனுப்பாதீங்கன்னு சொன்னோடனே மேல் கான்ஸ்டபிள்ஸே அனுப்புகிறாங்க. அவங்க போய் ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமான்னு விலாவரியாக கேட்குறாங்க. கேட்டு முடித்த பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்குமா லைஃப்பை கற்றுக்கிற, இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிற, நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன் வீட்டில் உன்னை வெளியிலே விட மாட்டாங்க, ஏன் லைஃப்பை கற்றுக்கிற, படிக்க கூட முடியாது, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவான் என்று சொல்கிறார்கள். அது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு வழக்கறிஞர்கிட்ட கேட்குது. நீ தைரியம் இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன், உன் ஐடென்டிட்டி வெளியில் வராதுன்னு நான் அஷூரன்ஸ் கொடுத்தேன், நீ தைரியமாக கொடுமா, கவலைப்படாதம்மா என்று நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். அவர் எந்த அடிப்படையில் இந்த தைரியத்தை கொடுத்தானா, அவருக்கு சட்டம் தெரியுது. இதில் டீட்டெயில்ஸ் வெளிவராது, வெளியிடக்கூடாது, வெளியிட்டால் குற்றம் என்ற சட்டம் அப்படி சொல்வதன் காரணமாக வராதுமா, நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. போலீஸ் இப்படி சொல்கிறாங்க, நீ வாபஸ் வாங்கிக்கன்னு. அதை மீறி அந்த பொண்ணு எங்கள் வக்கீல் சொல்லிட்டாரு, நான் விட மாட்டேன், நான் கொடுப்பேன் கம்ப்ளைண்ட், வாபஸ்லாம் வாங்க முடியாது, நீ அவனை புடி என்று இவங்க சொன்ன பிறகு, ஓ நேற்று ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் லைஃபை கெட்டுக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம், அது நல்ல பொண்ணு சொன்னபடி கேட்டுட்டு போயிடுச்சு, கொடுக்க மாட்டியா, ஃபோன் நம்பரை விட்டால் உனக்கு தெரியும், இப்படியா நடந்துடக்கூடாது, நடந்துருக்கலாம் சார். ஒரு இதனால்தான் இந்த எஃப்ஐஆர் லீக்கான அந்த கிளிச்சை விசாரிக்கவே இல்லை, தெரியுதா? ஒரு வாதத்துக்கு சார், இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க எல்லாருமே அந்த இன்சிடென்ட்ஸை பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகாம இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் வந்து ஆமா, என் மேலேயே தவறு இருக்கிறதா தான் ஞானசேகரன் வந்து திருப்பி இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாக்டா பிரச்சனைக்கு ஆளான பிள்ளை, அது வந்து அவங்க சொந்தக்காரங்க கிட்ட உடனே இன்ஸ்டன்ட்டை எடுத்துட்டு போனதே பெரிய விஷயம். ஆமா, அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கு, வி அப்ரிஷியேட் திஸ்ன்ட்டு. சரி, வக்கனே அருண் பேசினார்ல விசாரிக்கிறோன்ட்டு, இந்த பெண்ணின் மீதான எஃப்ஐஆர் போயிடுச்சு, ரைட்டா? இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் தொடர்பான விசாரணையில் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்லை? நாம் இதை தொடர்ந்து விவாதத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம், நாம் இதை விவாதத்தில் வைக்கலைன்னா அந்த எஃப்ஐஆர் லீக்கை பற்றின விசாரணையை இவங்க செய்யவே மாட்டாங்க. இந்நேரம் நான் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் விவரத்தை கேட்டு சொல்கிறேன், எஸ்ஐடியை டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பாங்க. சிறப்பு புலனாய் கூட ஃபார்ம் பண்ணாங்க, அதான் முடிஞ்சிச்சு இல்லை, தண்டனை ஆயிடுச்சு இல்லை, போ அவங்க வேலை போ, கிளம்பு, இதான் நடந்திருக்கும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து விசாரின்னு தானே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த அடிப்படையில் தானே ஃபோனை கொடுங்க. நீங்கள் எஃப்ஐஆர் லீக்கை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே ஃபோனை கொடுங்க. நீங்கள் இப்போ எஸ்ஐடி எது, இப்போ அந்த விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது? இதை வேகமாக கண்டுபிடிச்சி வேகமாக 5 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க, அதில் ஏன் முன்னேற்றமே இல்லை? அதுவும் உங்கள் வேலை தானே. இப்போ இதில் வந்து ஃபர்தராக இந்த விசாரணை நடைபெறக்கூடாது என்பதில் இந்த காவல்துறை தீவிரமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுதா?